இதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அசோக் சார் ஒரு நாள் நம்ம கௌஸ் சார் என்ன ரெக்கமெண்ட் பண்ணார், ஹிந்திலேருந்து தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லி. ஆல்ரெடி அந்த ஜூம் மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். எனக்கு முன்னாடி 2 பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாங்க. சரியாக இல்லைன்ட்டு கௌஸ் சார் வந்து என்னை வலிச்சு விட்டார், நீங்கள் பண்ண சொல்லி. பண்ணினேன். அதுக்கப்புறம் போய் திருப்பதியில் போய் சுதந்திர தினத்தன்னைக்கு போய் மீட் பண்ணேன் அசோக் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன் இன்னும் நீங்கள் ஒர்க்கில் ஃபுல்லாக இறங்காமல் ஏன் இதில் இருக்கீங்க அப்படின்னாரு. ஒரு வீடு கட்டினேன் சார், அந்த வேலையில் இருந்தேன் சார். இப்போ முழுமையாக நான் இறங்க போகிறேன் சார். வீட்டு வேலை வந்து வீட்டுக்காரங்க பார்த்துப்பாங்க, சம்பாரிச்சு கொடுத்தா போதும் அப்படின்ட்டு இறங்கிட்டேன் சார். நான் ஒரு 7 நாள் இறங்கி 7 நாள் ஆச்சு. இன்ஷால்லா 36,000 சம்பாரிச்சேன் சார். பெரிய காசு இருக்குது. இந்த ஏடிஎம்எஸ்ல வந்து பெரிய காசு இருக்குது. இது வந்து நம்ம பாதி மூலையில் கேட்டோம்னா ஒன்றுமே புரியாது. முழு மூலையில் கேட்டதுனால கோடி கணக்கில் சம்பாரிச்சு உட்காந்துருக்காங்க. நம்ம அரை மூலையை கேட்டோம்னா ஒன்றுமே புரியாது. முழு மூலையில் கேட்கணும். ஒரு வாட்டி புரியலைன்னா இன்னொரு வாட்டி லீடரை போட்டு என்னை புரிகிற மாதிரி சொல்லுங்கள். அது மாதிரி சொன்னதுனால தான் கௌஸ் சார் இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. எம்என் ரெட்டி சார் இது மாதிரி உட்காந்துருக்காரு. அதனால் நம்மளும் முழு மூலையாக 100% இறங்கி வேலை செஞ்சோன்னா கண்டிப்பாக பெரிய காசு இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் நான் அப்படின்றாரு. ஆனால் சூப்பராக பேசுகிறேன் தமிழில்.